அதிகாரம் 19-20 வசனங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஸ்லோ டு ஆங்கர் அப்படின்னு தான் இன்றைக்கி டைட்டில் போட்டிருக்கு. உலகத்திலே மிக மிக கஷ்டமான விஷயம் என்னென்னா நம்முடைய கோபத்தை அடக்குவது தான். நீதிமொழிகளில் தான் போட்டிருக்கு. தன் மனதை அடக்குகிறவன் மிகப்பெரிய கோட்டைகளை வெற்றி பெறுவனை விட பலசாலி அப்படின்னு போட்டிருக்கு. அது எல்லாராலும் சாத்தியமே கிடையாது. கோபத்தை அடக்குகிறவன் தான் மகா புத்திமான் அப்படின்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில். அது மிகப்பெரிய பயிற்சி வேண்டும். எந்த விஷயமா இருந்தாலும் மனுஷனால் செய்ய முடியாது. அதான் உலகத்தில் நடைமுறைகளில் எல்லாரும் பார்த்து வந்தது. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுடைய அனுபவத்திலேருந்து எடுத்துக்கணும். அதெல்லாம் கிடையாது, நானே முதலேருந்து பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப நாளாகிடும். அதான் அப்பாவோட தோள்லேருந்து அனுபவத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவை ஒன்றும் தெரியாதுங்க, அவர் சும்மா என்னை தேவை பேசிகிட்டு கிடக்காரு அப்படின்னு இல்லாமல் அவருடைய தோள்லேருந்து அந்த 30 ஆண்டுகள் அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதிலேருந்து ஒரு 30 ஆண்டுகள் அனுபவத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உலகத்தில் எல்லா மக்களுடைய வாழ்வின் அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே ஒரு காலேஜில் நீங்கள் சேரணும் அப்படின்னா அந்த காலேஜை பற்றி உடனே ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ரிவ்யூஸ் பார்ப்பாங்க. எத்தனை பேர் அந்த காலேஜில் பற்றி ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பார்த்து தான் பெரும்பாலும் முடிவு எடுப்பாங்க. இப்போ மற்றவர்களுடைய அனுபவம் என்னவாக இருக்குது அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. இந்த உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் தன்னுடைய கோபத்தை மனதை அடக்குகிறவன் மகா புத்திமான் அப்படின்னு போட்டிருக்கு நீதிமொழிகளில், நம்ம பைபிளில் போட்டிருக்கு. எல்லா உலக மக்களின் அனுபவமும் அதுதான். அதைத்தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது. உலகத்திலேயே இன்றைய தினம் வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் பைபிள் தான். காலத்துக்கு ஏற்ற கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க. காலத்துக்கு ஏற்ற வகையில் எழுதுபவர்கள், அதான் கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. செட்டிரிக்கல் ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க, கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னு இருப்பாங்க. செட்டிரிக்கல் ரைட்டர்ஸ்னால் விமர்சனம் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அரசாங்கத்தையும் சமூக நடைமுறைகளையும் விமர்சனம் பண்ணுவாங்க. கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்னால் அந்தந்த காலத்துக்கு தக்கபடி எழுதுவாங்க. ஆனால் பைபிள் மட்டும்தான் அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினத்து வரைக்கும் ஒரே விதமாக எல்லாவற்றுக்கும் பொருந்துகிறதை போதிக்கிறது. மனிதர்களுடைய அன்றாட நடைமுறைகளானாலும் சரி, உணவு முறைகளானாலும் சரி, பழக்க வழக்கங்களானாலும் சரி, கடவுளுக்கு பயப்படுற பயமானாலும் சரி, இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம் அப்படிங்கிறதுல இன்றைக்கு என்னுடைய ஆண்டவர் என்னிடத்திலே ஒரு வசனத்தை பேசியிருக்கிறாரா, ஏதாவது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரா அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனை மிக மிக முக்கியம். ஆண்டவர் உங்களோட பேசாத நாள் அது வீணாக போன நாள். அந்த சிந்தனையில் நீங்கள் இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு, எவ்ரிஒன் ஷுட் பி குயிக் டு லிசன். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை சட்டுன்னு செவிமடுத்து கேட்க வேண்டும். நான் சொல்கிறத காதில் வாங்குறீங்களா எங்கண்ணா? இந்த வார்த்தை பல லட்சம் பேர், பல கோடி பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம காதில் வாங்கிறதே இல்லை. எந்த விஷயத்தையும் உள்வாங்கிட்டு பொறுமையோடு பதில் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லா விமர்சனங்களுக்கும் பதில் வினை ஆற்ற வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்னு பைபிளில் போட்டு. உங்களுக்கு ஒன்றுமே தெரில, இல்லை எல்லாம் தெரியுது, அது என்ன இருக்குன்னு எதிர்த்தவனுக்கு தெரியக்கூடாது. அவன் என்ன சொன்னாலும் கம்முன்னு இருந்துட்டோம்னு வச்சுக்க. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான்னு பைபிளில் போட்டு. இங்கே என்ன யாக்கோபில் என்ன சொல்கிறாரு, எவ்ரி ஒன் ஷுட் பி குயிக் டு லிசன், ஸ்லோ டு ஸ்பீக். ரொம்ப யோசனை பண்ணி ஸ்பீக்கிங். என்ன சார் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு பேசாமல் இருங்க. ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் ஸ்லோ டு பிகம் ஆங்க்ரி. கோபப்படுவதற்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, கோபப்படணுமான்னு யோசனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஃபார் மேன்ஸ் ஆங்கர் does not bring about the righteous life that God desires.
இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அந்த நீதியுள்ள வாழ்க்கையை மனிதனுடைய கோபம் தருவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்றால் இல்லை, நாம் கோபப்படுவதனால் அதை கெடுத்து போடுகிறோம் அப்படிங்கிற. அப்போ ஸ்ட்ரிக்டாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாதா? அப்படியே மழுங்கி போய் மங்கினி பைய மாதிரி தெரியணுமா? உடனே எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்பார்கள் இல்லையா? அப்படி இனி இழிச்சா வாயினாவே இருக்கணும், கொஞ்சம் கூட புத்தி இருக்கக்கூடாது, அப்படி கிறிஸ்தவன்னா ஈன்னு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி யார் உங்கள்கிட்ட சொன்னது? அப்படி கிடையாது. நீங்கள் மறுப்பது அமைதியாக மறுக்க முடியும், கோபப்பட்டு தான் மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அமைதியாக வலுவாக மறுக்க முடியும், வலுவாக எதிர்வினை ஆற்ற முடியும். எப்பொழுதுமே கோபம், மூர்க்கம், பகை இதெல்லாம் அவசரத்தில் வரக்கூடியது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஸ்லோ டு ஸ்பீக், குயிக் டு லிசன் அண்ட் ஸ்லோ டு பிகம் ஆங்கர். அப்புறமா கோவப்படுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உள்ளபடி கோவப்படணும், பாவத்தை குறித்த கோபம் உங்களுக்கு வரணும், பக்தி வைராக்கியம் இருக்கணும் ஆண்டவருக்காக. ஆண்டவரே, நம்முடைய சத்துருக்கள் இப்படி பண்ணுறாங்களே, நான் என்ன பண்ணுறது? ஸ்லோ டு ஆங்கர். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி செய்வோம். கொஞ்சம் மெதுவாகுங்க அப்படின்னு சொல்கிறார். we should not get angry with God or his word. தேவனுடைய வார்த்தையை குறித்தோ அல்லது அவருடைய தன்மையை குறித்தோ நாம் கோபப்படக்கூடாது. a patient man has great understanding, but a quick tempered man displays folly. பொறுமை உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. சட்டென்னு முற்கோபியோ மூடத்தனத்தை விளங்க பண்ணுகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. சட்டுன்னு கோப்புறவன் சரியான முட்டா பையங்க அப்படின்னு எளிதாக எல்லாருக்கும் புரிந்துவிடும். ஆனால் என்ன சொல்கிறாரு? பேஷண்ட் மேன் ஹஸ் கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமை உள்ளவன் மகா புத்திமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்றைக்கி என்ன ஆகுது? மெனி சர்ச் ஃபைட்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் ஷார்ட் டெம்பர்ஸ் அண்ட் ஹேஸ்டி வேர்ட்ஸ். சபைகளிலே நடக்குகிற பிளவுகள், சண்டைகளிலே அநேகமானவை எதனால் ஏற்படுகிறது என்றால் முற்கோபத்தினாலும் துரிதமாக சட்டுன்னு பேசுகிறதுனால தான் ஏற்படுகிறது. There is a godly anger against sin, and if we love the Lord, we must hate sin. தேவனுக்கேற்ற கோபம் நமக்கு இருக்கணும், பாவத்தை குறித்த கோபம் நமக்கு இருக்கணும். நாம் கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் என்றால், இறைவனிடத்தில் அன்புள்ளவர்களாயிருக்கிறோம் என்றால் நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும் தான், அது உண்மைதான். பட் our anger does not produce God's righteousness. ஆனால் நாம் கோபப்படுவதினாலே அது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவதில்லை. நான் பாவத்தை குறித்து கோபப்படுகிறது என்ன ஆகிறதுன்னு கேட்டிங்கன்னா, பாவிகள் மீது கோபப்பட செய்கிறது. இதெல்லாம் ஒரு பாவம், கர்மம் பிடிச்சவனும் என்ன பாவத்தையெல்லாம் செய்கிறாங்க. இந்த நாய்களையெல்லாம் சர்ச்சுக்குள்ளே விடவே கூடாது. பாவத்தில் கோபம் வைப்பார் பாவியின் கோபம் வையார் அப்படி ஒரு பாட்டு இருக்குது. பாவத்தில் கோபம் வைப்பா பாவி மீர் கோபம் வையார் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு அந்த பாட்டு. ஆனால் இன்றைக்கி சபைகளில் நடக்கிற பிரச்சனை என்னென்னா, 4 நாள் தொடர்ந்து பைபிள் படிச்சுட்டா கர்த்தருக்கேற்ற பக்தி வைராக்கியம் அவர்களை பட்சித்து போடும். எதிர்த்தால வர எல்லா பேரும் பாவிகளாகவே தெரிவாங்க. அவனை பற்றி தெரியுமா? ஃப்ராடு பையன். இவனை பற்றி தெரியுமா? ஐக்கிய பையன். அவனை பற்றி தெரியுமா? திருட்டு பையன். அப்போ நீனு நான் யோக்கியம், இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்து விடுகிறது. அது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவதில்லை. பாவத்தின் மேலே உங்களுக்கு கோபம் வைக்கணும் தான். உங்கள் ஓனர் கோபம் வைக்க சொல்லியா? டக்லஸ் அண்ணே போய் உங்கள் ஓனரை வர சொல்லியான்னு சொல்லுவான்ல. அப்போ நீ ஓனர் இல்லையா? எல்லாருக்கும் டீ போடுறவன் தான் ஓனர்னு நினப்பு வந்துடுது. இப்போ ஆண்டவருடைய நீதினா என்ன? அவரே பாவத்தை கண்டுக்காமல் இருக்கார். பாவி எப்பொழுது மனம் திரும்புவான் என்று காத்திருக்கிறார். அவனுக்காக கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறார்.
நீங்கள் பாவத்தின் மீது கோபம் வைக்கணும் தான், ஆனால் உங்களுடைய கோபம் பாவியின் மேல் திரும்பி கொண்டிருக்கிறது. அதனாலே அது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். இன்ஃபேக்ட் anger is just the opposite of the patience God wants to produce in our lives as we mature in Christ. நாம் கிறிஸ்துவிலே முதிர்ச்சி அடைந்து கொண்டே வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உருவாக்க விரும்புகிற அந்த பொறுமைக்கு நேர் எதிரானது தான் கோபம். அதான் இங்கே என்ன சொல்கிறார், பொறுமை உள்ளவன் மகா புத்திமான். நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ளே மகா புத்திமானாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கோபமே நமக்கு தேவையில்லை. கோபத்தினால் எந்த பலனும் இல்லை. ஏன்னா நம்முடைய ஓனர் தான் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். நம்ம என்ன பேசா பொங்குற, உட்காரியா, ரொம்ப பொங்குறம்மான்ல. ஓனர் இருக்கும்போது எதுக்கு பொங்கிட்டு இருக்க? அவர் பார்த்துக்குவாரியா? எல்லாவற்றையும் தனது கைக்குள்ளே வைத்திருக்கிற இறைவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம கோபப்பட்டு என்ன புண்ணியம்? அவே கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடையும் போது நமக்கு அவர் கொடுக்க விரும்புகிற பொறுமைக்கு நேர் எதிரான செயல்தான் கோபம் என்று சொல்கிறார். I once saw a poster that read, "Temper is such a valuable thing, it is a shame to lose it." ஒரு நாள் அப்படியே சாலையில் போகும்போது ஒரு பெரிய போஸ்டர், ஹோர்டிங்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. முன்கோபம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த முன்கோபம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஒரு மானங்கட்ட மனிதர்னு எழுதி வச்சுருக்கான். இட் இஸ் டெம்பர் தட் ஹெல்ப்ஸ் டு கிவ் ஸ்டீல் இட்ஸ் ஸ்ட்ரென்த். கோபம் வந்தால்தான் நமக்கு வலிமை வருகிறது. இஃப் யூ கெனாட் கெட் ஆங்க்ரி அட் சின், we will not have much strength to fight it. பாவத்தின் மீது நமக்கு கோபம் வரவில்லை என்றால் நாம் பாவத்தை எதிர்த்து போராட மாட்டோம், பாவத்தை நாம் வெற்றி கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We will not have much strength to fight it. James warns us against getting angry with God's word because his word reveals our sins to us. இறைவனுடைய வார்த்தை தான் பாவம் என்ன என்பது நமக்கு விளக்குகிறது. நாம் பாவத்திலே சிக்கியிருக்கும் போது, நாம் இறைவனுக்கு விரோதமான குற்ற செயல்களை செஞ்சிருக்கும் போது, இறைவனுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் இருக்கும்போது நாம் குற்றம் செய்கிறோம், நாம் பாவம் செய்கிறோம். அதற்காக நம் மீதே நாம் கோபப்பட்டு கொள்வோமா? நம் மீது நாம் கோபப்பட்டு கொண்டு என்ன பண்ணுறாங்க சில பேர், நான் இனிமேல் வாழ்வதற்கு தகுதியற்றவன், இறைவனுக்கு விரோதமான பாவங்களை நான் செய்துவிட்டேன், ஆகவே நான் தற்கொலை பண்ணி செத்துக்கொள்கிறேன் அப்படின்னு யூதாஸ் காரியத்து மாதிரி முடிவு எடுக்கிறார். நீங்கள் இறைவனிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் கேளுங்கள், அவர் உங்களிடத்தில் பேச விடுங்கள். இன்றைக்கு உங்களிடத்தில் இறைவன் என்ன பேசினார்? இறைவனுடைய சமாதானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒவ்வொரு நாளும் இறைவன் உங்களோடு பேச வேண்டும், நீங்கள் இறைவனோடு பேச வேண்டும். அந்த சமாதானமான வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணும். அதான் நம்முடைய வாழ்வின் லட்சியம், நோக்கம். நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். அதான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். But our anger does not produce God's righteousness. In fact, anger is just the opposite of the patience God wants us to produce in our lives. If we cannot get angry at sin, we will not have much strength to fight it. ஆனால் என்ன சொல்கிறாரு யாக்கோபு? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீங்கள் கோபம் கொள்ளாமல் இருங்கள். Like a man who broke the mirror because he dislikes the image in it, we rebel against God's word because it tells the truth about us and our sinfulness. இறைவனுடைய வார்த்தை நம்மை பற்றியும் நம்முடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையை பற்றியும் சொல்வதாலே அநேகம் பேர் என்ன சொல்கிறாங்க, இறைவனுடைய வார்த்தையின் மீது கடும் கோபமாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன வார்த்தை பிடிக்கும்? இறைவனுடைய வார்த்தை. டெய்லி காலையில் வர வாட்ஸ்அப் தான் பிடிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார், நீ தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இரு. அந்த இஃப் கிளாஸை மட்டும் எடுத்துருவாங்க, போட்டு உலகத்தில் இருக்க அத்தனை பயலுகளும் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி சாவடி பண்ணுவோம். என்னடா பார்க்கணும்னா, கர்த்தர் உன்னை பல மடங்கு பெருகப்படுவார், உன்னை கோடீஸ்வரன் ஆக்குவார், உன்னை செழிப்பின் திறவுகளை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டு போட்டு அடைச்சிடுவார், நீ செழித்து போயிட்டு மண்டையை பொழந்துட்டு கிடப்ப. எப்போ செழிப்பின் திறவுகளை ஆண்டவர் உனக்கு அனுப்புவார்? எப்போ உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்? எல்லாத்துலேயும் இஃப் கிளாஸ் கொடுத்துருக்கார். இஃப் யூ ஃபாலோ த வேர்ட் ஆஃப் காட்,
நீ தொடர்ந்து பாவத்திலே ஜீவித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இஷ்டப்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாய். உன்னுடைய இஷ்டப்படி பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஜோசப் விஜய் ஆண்டவரின் பிள்ளைன்னு வசனம் போடுற உன்னை மாதிரி முட்டா பையன் அயோக்கிய பையவாக இருப்பான். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அதான் நீதிமொழிகளில் போட்டிருக்கு, நீதிமானை துன்மார்க்கன் ஆக்குகிறவனும் துன்மார்க்கனை நீதிமான் ஆக்குகிற இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஜோசப் பிள்ளை விஜய் தேவனுடைய பிள்ளை. அவர் யாக்கோபின் களஞ்சியங்கள் திறந்து விட்டனன்னு வசனம் போடுறவன் எவ்வளோ அயக்கிய பயலாக இருப்பான். யோசனை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி போதகர்கள் திருடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் கோபம் வரும். எப்போ வரும்? அது முகத்தை காட்டும் கண்ணாடி. பைபிளை போய் திறந்தீங்கன்னா அவங்களுடைய முகத்தை அப்படியே காட்டும். நீ ஒரு அயோக்கிய பையன், துன்மார்க்கனே, என்னுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணவருக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு பைபிளில் போட்டு. நிறைய திருட்டு போதகர்களும் திருட்டு கிறிஸ்தவர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தின்படி தங்களை மாற்றிக்கொள்ள விருப்பமே இல்லை. அதனாலே அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மீது கோபம் வருகிறது. ஒருவன் கண்ணாடியை பார்த்து அதில் இருக்கும் உருவம் சரியில்லை என்று ஆத்திரப்பட்டு கண்ணாடியை உடைக்கிறான் என்றால் அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். இறைவனுடைய வசனத்தின் மீது கோபம் கொள்கிற அத்தனை பேர்களும் அப்படி தான் இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் கோபம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒன்று கோபம் வர செய்கிறது என்றால் அது நம்மளை உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். திங்க் அபவுட் த லாஸ்ட் டைம் யூ பிகேம் ரியலி ஆங்கிரி. கடந்த முறை உண்மையிலே நீங்கள் கோபம் அடைந்த ஒரு விஷயத்தை குறித்து நினைத்து பாருங்கள். ஹவு டிட் யூ டீல் வித் யுவர் ஆங்கர்? உங்களுக்கு வந்த கோபத்தை நீங்கள் எப்படி சமாளித்தீர்கள்? ஹவு மைட் த சிச்சுவேஷன் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட் இஃப் யூ வுட் பீன் குவைட்டர் டு லிசன் அண்ட் ஸ்லோ டு ஸ்பீக். ஒருவேளை அந்த கோபத்தினாலே மகா பெரிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருந்தால், அல்லது மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருந்திருந்தால், அல்லது பேசாமல் இருந்திருந்தால், அல்லது ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நீங்கள் பேசியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?